ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் மெனு பார்ட் 7 என்னென்ன நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஸோ அது கூட சில டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் அந்த வீக்கில் நான் என்ன பண்ணேங்கிறதும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே விலாகில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாங்கள் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினோம். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல மண்டேக்கு. ஸோ ஏன்னா வந்து பக்கெட் பிரியாணி நிறைய இருந்துச்சு, அதனால வந்து நான் அதே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அது கூட ஒரு லேம்ப் சாப்ஸ் வச்சுருக்கேன். இந்த லேம்ப் சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுபம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. இந்த சிக்கன் பிரியாணி அண்ட் ஷைடிஸ் வந்து லிவர் ஃப்ரை வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மாமா ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கடையிலேருந்து வாங்கினது. ஸோ இந்த ரெண்டு எல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு லிவர் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ரொம்ப பிடிக்கல. பட் மற்றபடி பிரியாணியும் இந்த லேம்ப் சாப்ஸும் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கூட வந்து சால்னா வந்திருந்து பிரியாணி கூட. ஸோ அதையும் நான் வச்சு கொடுத்துட்டேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இது வந்து நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் உங்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் நேம்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியலனா அதோட ரிவ்யூவும் வந்து இதோட சேர்த்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து நான் வந்து பீர்க்கங்காய் வந்து வச்சு ஒரு சாம்பார் பண்ணியிருந்தேன். பீர்க்கங்காய் வச்சு நீங்கள் சாம்பார் பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க, பட் ஆனால் சூப்பராக பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நான் ப்ரிப்பேர் பண்ணல. இது வந்து கடையிலேருந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னல, இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுனால நான் இதே வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து மாமா ப்ரோஸ் கடையிலேருந்து வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து டியூஸ்டே விலாகுங்க. சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மாமா ப்ரோஸ்ன்னு புது கடை. ஸோ அந்த கடையிலேருந்து தான் வாங்கினோம். இந்த மாமா ப்ரோ சுபம் எல்லாமே வந்து ஆஸ்டினில் இருக்குது. ஸோ ஆஸ்டினில் இருக்கவங்க இது வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே விலாகில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் கோஃப்தா கறி, இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நான் போட்டுட்டேன். ஸோ அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரொம்ப ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி. இது வந்து ரொட்டி, புல்கா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் இதுதான் பேக் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவும் கொடுக்கல, ஏன்னா வந்து வாழைக்காய் கோஃப்தா பால்ஸே நான் இதுக்கு மேலேயே ஒரு 5 கோஃப்தாஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து சைடிஷ்ங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஃபில்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சைடிஷ் வைக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆஸ் யூஷுவல் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து வெனஸ்டே விலாகு. ஸோ எப்போதும் வந்து நான் ஒரு ஃப்ரூட் வந்து வச்சுருவேங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட் அவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக் டைமில் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது அதனால் வந்து ஃப்ரூட் வந்து ஒன்று அவசியமாக நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து ரெகுலராக வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேங்கோவில் லஸ்ஸி பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த வீக்கில் வந்து சில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரி ஸ்மூத்தி, அதாவது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ஸ்மூத்தி. இது வந்து பால் அல்வா ஸ்வீட். இதுதாங்க நான் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் வீடியோஸ் நான் அடுத்தடுத்து போடுறேங்க. பட் மேங்கோ லஸ்ஸி மட்டும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ.